ஐயோ! வணக்கம். பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் டியூட்டோரியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அட்ரஸ் ஸ்பேஸ் மேப்பிங்னா என்ன, அட்ரஸ் பைண்டிங்னா என்ன, அதே மாதிரி லாஜிக்கல் ரீலோகேட்டபிள் ரெஜிஸ்டர்னா என்ன, மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படின்னா என்ன, ஸோ எப்படி வந்து லாஜிக்கல் அட்ரஸில் இருந்து ஃபிசிக்கல் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணணும், அந்த மாதிரி உள்ளது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைனமிக் லோடிங்னா என்ன, டைனமிக் லிங்கிங்னா என்ன, ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து 3 டாப்பிக்காக வந்து பிரிச்சுருங்க. ஒன்று வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்ன, விர்ச்சுவல் மெமரினா என்ன, அதுக்கப்புறமா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 3 டாப்பிக்காக நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா, அந்த 3 டாப்பிக்கையும் நீங்கள் வந்து நல்ல தரவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எப்போவுமே. ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் பேப்பராக இருக்கனால நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கான நோட்ஸ் வந்து நீங்கள் ஒரு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இப்படி தான் நான் வந்து படிப்பேன். ஸோ அதே மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நான் பிஜிடிஆர்பி இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாமில் வந்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் வந்துச்சுங்க. ஆனால் கடைசியில் வந்து அந்த ஒரு 3 மார்க் இருந்துன்னா நமக்கு வேலை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து எனக்கு வந்து கிடைக்காம ஆயிட்டு. ஸோ ஆனால் இந்த வாட்டி வந்து அதனால நான் ரொம்ப எஃபர்ட் போடுறேன். ஸோ நான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அதே மெத்தட் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வீட்டில் இருந்து தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் இயர் எக்ஸாமில் நான் கொஞ்சம் வந்து ஃபிசிக்கலி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து அந்த அளவு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியல. ஸோ இருக்க புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணி எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த ஐடியா எதுவுமே இல்லை. அதனால மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே மெமரி மேனேஜ்மெண்ட்டில் அவங்க வந்து சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்தாங்களோ அதை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எக்ஸ்ட்ரா கூடிய பேஜிங் அது இதெல்லாம் எதுவுமே பார்க்கல நான். ஸோ இந்த வாட்டி வந்து நான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு எக்ஸாம் பேப்பரை பார்த்து. ஸோ 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து எனக்கு வந்து கொடுத்த ஐடியாவில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதன்படி தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா, டைனமிக் லோடிங் பார்க்கலாம். ஸோ டைனமிக் லோடிங்னால என்னென்னா, அதனோட யூஸ் அதனோட யூஸே என்னென்னா, மெமரி ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் தான் எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டைனமிக் லோடிங் வந்து யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைனமிக் லோடிங் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, மெமரி ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனுக்கு எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டைனமிக் லோடிங் வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இன் அவர் டிஸ்கஷன் so far it has been necessary for the entire program and all the data process to be in physical memory of the process to be executed. ஸோ எப்போவுமே வந்து ஃபிசிக்கல் மெமரியில் தான் எந்த ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் போய் வந்து என்ன செய்ய முடியும், எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம கொடுக்குறது எல்லாமே லாஜிக்கல் சிபியூவில் கொடுக்குறோம். அந்த சிபியூ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லாஜிக்கல் அட்ரஸஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி ஃபிசிக்கலாட்டு மாற்றி அதை வந்து மெமரி கொடுத்து அதுக்கப்புறமா தான் அது எப்படி கன்வெர்ட்டட் ஆகுது அப்படின்னா எக்ஸிபிஷனே ஆகுது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக மெமரிக்கு வந்து என்ன தேவைன்னா ஃபிசிக்கல் மெமரி தேவை. ஸோ அந்த ஃபிசிக்கல் மெமரி வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஃபிசிக்கல் மெமரியிலேருந்து எக்ஸிபிஷன் ஆகும். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. The size of the process has thus been limited to the size of the physical memory. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து எப்போவுமே அந்த ஃபிசிக்கல் மெமரியோட அளவுக்கு தான் இருக்கணும். அதை விட என்ன செய்யக்கூடாது, அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா ப்ராசஸ் வந்து ஓவர்லோட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதனால டு அப்டெயின் பெட்டர் மெமரி ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் we can யூஸ் த டைனமிக் லோடிங் அப்படிங்கக்கூடிய மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் முக்கியமான ஒன் வேர்டு. ஸோ ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு எது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து டைனமிக் லோடிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வித் டைனமிக் லோடிங் a routine is not loaded until it is called. So all routines are kept on disk in relocatable load formatல தான் எல்லாமே இருக்குது. So the main program is loaded into memory and is executed. So when a routine needs to call another routine, the calling routine first checks to whether the other routine has been loaded. ஸோ இதனோட விளக்கமே நான் தமிழில் அப்படி கிளியராக சொல்லி தந்துடுறேன். இப்போ வந்து ப்ராசஸோட அளவு வந்து எப்படி இருக்குன்னா,
ஃபிசிக்கல் மெமரியோட சைஸை விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட்டட் ஆகிறதுல ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸையை வந்து ரொட்டீனாக செப்பரேட் பண்ணி பிரிக்கிறோம். அதாவது பெரிய ப்ராசஸை குட்டி குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணி பிரிக்கிறோம். ஸோ அந்த ஸ்ப்ளிட் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், ரொட்டீன் சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு C++ ப்ரோக்ராம்லாம் எடுத்திருக்கோம், சி ப்ரோக்ராம்லாம் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய சமயத்தில் ஸ்டூடெண்டோட நேம் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் டீட்டெயில் தேவைப்படக்கூடிய சமயத்துலையும் ஸ்டூடெண்டோட நேம் வந்து தேவைப்படும். அதே மாதிரி அவங்களுக்கு பேரண்ட்டுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பினாலும் அந்த ஸ்டூடெண்டோட டீட்டெயில் வந்து தேவைப்படும். அவங்களோட ரேங்க் டீட்டெயில் பார்க்கனாலும் ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அட்டண்டன்ஸ் வேணுனாலும் ஸ்டூடெண்டோட டீட்டெயில் வந்து தேவைப்படும். ஸோ எல்லா இடத்துலையும் கொண்டு நம்ம ஸ்டூடெண்டோட நேம், ஸ்டூடெண்டோட இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா டைப் பண்ணி அந்த வேல்யூஸை வந்து கெட் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்மளால கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம்னா ப்ரோக்ராம் வந்து ரொம்ப லார்ஜ் ஆகிடும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், ஒரு குட்டி குட்டியாக ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்டோட டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஸ்டூடெண்டோட அவங்களோட நேம்னா என்ன, அட்ரஸ்னா என்ன, அவங்க எந்த ரோல் நம்பர், அவங்களோட பேர், அவங்களோட என்ன கிளாஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அடக்கியிருப்போம். ஸோ எப்போ அந்த டீட்டெயில் தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை நம்ம என்ன செய்வோம், கால் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தட் தான் என்ன செய்கிறாங்க இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெத்தட் தான் ஓகேங்களா. ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது, அது ஃபிசிக்கல் மெமரி சைஸை விட எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ அப்படி பெருசாக இருக்கும்போது அந்த ப்ராசஸை வந்து என்ன செய்கிறாங்க, குட்டி குட்டி ரொட்டீனாக வந்து என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. ஸோ எப்போ உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அப்போ மட்டும் அந்த ரொட்டீன் என்ன செய்கிறோம், கால் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு ஓகேங்களா. வித் டைனமிக் லோடிங் a routine is not loaded until it is called. எப்போ வந்து இது கால் ஆகுதோ அது வரைக்கும் அது என்ன செய்யாது, அந்த ரொட்டீன் வந்து ஃபிசிக்கல் மெமரியில் போய் என்ன செய்யாது, லோடட் ஆகாது. அது வரைக்கும் அது வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஆல் routines are kept on disk in a relocatable load formatல இருக்கும். So the main program is loaded into memory and is executed. When a routine needs to call another routine, the calling routine first checks whether the other routine has been loaded அப்படிங்கிறத பார்க்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா மெமரிக்குள்ளே ஏற்கனவே வேறு ஏதாவது ரொட்டீன் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குது. யார், காலிங் ஆகக்கூடிய ரொட்டீன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும். ஸோ அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன செய்யும், அந்த கால் பண்ணக்கூடிய அந்த ரொட்டீன் வந்து உள்ளே போய் என்ன செய்யும், லோடட் ஆகி எக்ஸிக்யூட்டட் ஆகும். So if it has not, the relocatable linking loader is called to the load desired routine into memory and update the program address tables to reflect this change. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரொட்டீன் எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க சரிங்களா. ஸோ ஒவ்வொன்றா இருக்குது, ரொட்டீன் 1, ரொட்டீன் 2, ரொட்டீன் 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம என்ன செய்கிறோம், அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளாக காணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து காணிக்கலாம். இப்படி ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிளில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ஒவ்வொரு ரொட்டீன் ஆட்டி என்ன பண்ணுறோன்னா அங்கே வந்து குறிச்சு வைக்கிறோம். இதுக்குள்ள ஒன்று, அதுக்கப்புறமா இதில் ஒன்று, அதுக்கப்புறமா இதில் ஒன்று. ஸோ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் என்ன இருக்குது, ஒவ்வொரு ரொட்டீனை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ரொட்டீன் 1, இதில் ரொட்டீன் 2, இதில் ரொட்டீன் 3, இதில் ரொட்டீன் 4 அப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ரீலொக்கேட்டபிள் இது பண்ணுது என்ன பார்க்குது அப்படின்னு, இது எல்லாமே இந்த ரீலொக்கேட்டபிள் லிங்கிங் லோடருக்குள்ள தான் இருக்குது. ஸோ எப்போ வந்து எந்த ரொட்டீன் தேவையோ அந்த ரொட்டீன் தான் என்ன செய்யுது, கால் ஆகும். ஸோ அதுக்கு முன்னுக்கு இந்த ரொட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே ஃபிசிக்கல் மெமரியில் ஏதாவது ரொட்டீன் இருந்து வேலை பண்ணிட்டே இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குது. ஸோ அப்படி இல்லைன்னா மட்டும்தான் இது என்ன செய்யும், இங்கேருந்து அங்கே போய் என்ன செய்யும், எக்ஸிக்யூட்டட் ஆகும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். So if it has not, the relocatable linking loader is called to the load and decide routine into memory and to update the program's address table to reflect this change. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுது, ப்ரோக்ராமோட அட்ரஸை வந்து என்ன செய்யுது, சேஞ்ச் பண்ணுது அந்த டேபிளே. த கண்ட்ரோல் இஸ் பாஸ் த நியூலி லோடட் ரொட்டீன். ஸோ அதனால என்ன பண்ணுது, எந்த ரொட்டீன் வந்து புதுசாக லோடட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்ட்ரோல் என்ன செய்யுது, பாஸ்ட் ஆகுது. ஸோ த அட்வான்டேஜஸ் ஆஃப் த டைனமிக் லோடிங் இஸ் தட் a routine is loaded when only when it is needed. எப்போ வந்து தேவைப்படுது அப்போ மட்டும்தான் என்ன செய்யும், அப்போ மட்டும்தான் என்ன செய்யும், டைனமிக் லோடிங் வந்து
So this method is particularly useful when large amount of code are needed to handle infrequently occurring cases such as error routine. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது எரர் கோடிங் அந்த மாதிரி வரக்கூடிய சமயத்தில் நம்ம எது யூஸ் பண்ணலாம்னா, அதாவது லார்ஜ் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடிய சமயத்தில் எது யூஸ் பண்ணலாம், இந்த டைனமிக் ரொட்டீனை வந்து என்ன டைனமிக் லோடிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இன் திஸ் கேஸ் although total program size may be large, the portion that is used may be much smaller. ஸோ நார்மலாக ப்ராசஸோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரொட்டீனோட சைஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம வச்சுருப்போம், பிரித்து வைப்போம். ஸோ டைனமிக் லோடிங் டஸ் நாட் ரிக்வயர் ஸ்பெஷல் சப்போர்ட் ஃப்ரம் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து டைனமிக் லோடிங்க்கு வந்து இன்னும் தேவையே கிடையாது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணவே செய்யாது. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஸோ டைனமிக் லிங்கிங்க்கு வந்து இன்னும் தேவையில்லை, special support from the operating system தேவை கிடையாது. So it is responsible for the only user to design their programs to take advantages of such a method. ஸோ இது வந்து யாரோட கையில் தான் இருக்குதுன்னா யூசர் மட்டும்தான். ஏன்னா யூசர் தான் பெரிய ப்ரோக்ராமாக கொடுக்குறாங்க ப்ராசஸ் ஃபிசிக்கல் மெமரிக்கு. ஸோ அவங்க தான் என்ன செய்றாங்க, அந்த ப்ராசஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வந்து என்ன செய்யணும், கால் பண்ணணும். அதனால யாரோ இதுதான் டைனமிக் லோடிங் பண்ணது வந்து கம்ப்ளீட்டாக யார் தான் பண்ணுறாங்கன்னா யூசரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் இருக்குது. ஸோ த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மே help the programmer, however, by providing library routines to implement the dynamic loading. ஸோ இப்போ வந்து மேத் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து லைப்ரரி ரொட்டீனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாட்டு நம்ம என்ன வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, டைனமிக் லோடிங்கில் இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்க்கலாம், டைனமிக் லிங்கிங் அண்ட் ஷேர் லைப்ரரிஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். So dynamically linked libraries are the system libraries that are linked to user program when the programs are run. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டைனமிக்லி லிங்க்ட் லைப்ரரிஸ் ஆர் த சிஸ்டம் லைப்ரரிஸ் தட் ஆர் லிங்க் டு யூசர் ப்ரோக்ராம்ஸ் அந்த ப்ரோக்ராமாக ரன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறமாட்டு நிறைய இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபைல்ஸ் சம்மந்தமான ஃபைல் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு ஹெடர் ஃபைல் போட்டு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் C++லேயே எடுத்துக்கோமே. ஸோ போட்டு நம்ம வந்து என்ன வச்சுருப்பாங்க, தனித்தனி ஃபங்க்ஷன் ஆட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே எதில் தான் லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னா, அதுக்கான லைப்ரரியில் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாமே சிஸ்டம் லைப்ரரியில் இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் லைப்ரரியிலேருந்து தான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாமே கால் ஆகுது. ஸோ நம்ம அதுக்கு என்ன ஹெடர் ஃபைல் கொடுப்போம்னா math.kன்னு கொடுப்போம். ஸோ அப்படி கொடுத்த உடனே அது என்ன ஆகுது, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாமே கால் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அப்போ என்ன பண்ணுது, அந்த ப்ரோக்ராம் வந்து எது கூடலாம் லிங்கிங் ஆகுது அப்படின்னா, அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் கூடலாம் லிங்கிங் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டைனமிக் லிங்கிங் சொல்கிறோம். ஸோ உடனே என்ன ஆகுது, ஸோ லிங்கிங் ஆனோன்னு அந்த லைப்ரரி என்ன பண்ணுது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, ப்ராசஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுது. ஸோ அதுதான் டைனமிக் லிங்கிங் அண்ட் ஷேர் லைப்ரரிஸ் சொல்கிறோம். ஸோ டைனமிக்லி லிங்க் லைப்ரரிஸ் ஆர் த சிஸ்டம் லைப்ரரிஸ் தட் ஆர் லிங்க் டு யூசர் ப்ரோக்ராம் when the program are run. Some operating systems support only static linking மட்டும் தான் என்னச்சுது, சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. In which system libraries are treated like any other object model and are combined by the loaded into the binary program image. Dynamic linking in contrast similar to dynamic loading மாதிரியே தான். Here என்ன யூஸ் பண்ணுறோன்னா லிங்கிங் rather than லோடிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து லோடிங் வந்து எப்போ தான் நடக்கும் அப்படின்னா ஒன்லி எக்ஸிக்யூஷன் டைமில் தான் மட்டும்தான் நடக்கும். சரியா, அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எப்போ தான் நடக்குது, ஒன்லி எக்ஸிக்யூஷன் டைம். திஸ் ஃபியூச்சர்ஸ் இஸ் யூஸ்வலி யூஸ்ட் வித் சிஸ்டம் லைப்ரரிஸ் சச் அஸ் லாங்குவேஜ் சப்ரோட்டீன்ஸ் லைப்ரரிஸ் வந்து இதை யூஸ் பண்ணலாங்க. வித்தவுட் திஸ் ஃபெசிலிட்டி ஈச் ப்ரோக்ராம் ஆன சிஸ்டம் மஸ்ட் இன்க்ளூட் ஏ காப்பி ஆஃப் இட்ஸ் லாங்குவேஜ் லைப்ரரி or at least the routines referenced by the program in the executable image. This requirement based both disk space and the main memory. So main memory and disk space வந்து வேஸ்ட் பண்ணதுக்காண்டு எது பண்ணுது, இந்த மெத்தட் வந்து வேஸ்ட் பண்ணோம். ஸோ அதனால டைனமிக் லிங்கிங் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டப் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டப் இஸ் இன்க்ளூடட் இன் த இமேஜ் ஃபார் ஈச் லைப்ரரி ரொட்டீன் ரெஃபரன்ஸ். ஸோ எல்லா அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அந்த இது எல்லாமே ரெஃபரன்ஸ் பண்ணதுக்கூடியது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா ஸ்டப் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு என்ன செய்றாங்க, ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் எந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் ஆர் லைப்ரரி ரொட்டீன்ஸை கால் பண்ணுறீங்களோ உடனே அது எது கூட லிங்க் ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டப் கூடலாம் என்ன வச்சுக்கிறோம், லிங்க் ஆகிடும். So the stub is a small piece of code that indicates how to locate the appropriate memory resident library routine or how to load the library if routines already present இருக்குதா இல்லையா அப்படிங்கக்கூடியத பார்க்குது வேலை யார், இந்த ஸ்டப்போட வேலை. ஸோ ஏற்கனவே அந்த லைப்ரரி ரொட்டீன் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கும். ஸோ when the stub வந்து எக்ஸிக்யூட்டட் ஆன உடனே it checks to see whether needed routines already in memory இருக்குதா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டைனமிக் லோடிங்க்கும் அது வந்து என்ன செய்யுது, அந்த ரொட்டீன் வந்து
ப்ராசஸில் ஃபிசிக்கல் மெமரியில் இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ரீலோகேட்டபிள் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி என்ன செய்றாங்க பார்க்குறாங்க. ரீலோகேட்டபிள் அட்ரஸ் வந்து இப்போ ஒரு எல்லாமே என்னது இருக்கும், ஒரு டேபிள் அப்படி இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னது யூஸ் பண்ணுறோம், ஸ்டப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஸோ டைனமிக் லிங்கிங் அண்ட் ஷேர் லைப்ரரிஸில் கண்டிப்பாக நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோம், ஸ்டப். ஸோ ஸ்டப் இஸ் a small piece of code that indicates how to locate the appropriate memory resident library routine or how to load the library if the routines are already in present. இருக்குதா இல்லையா, அந்த ரொட்டீன் வந்து சிஸ்டத்தில் ப்ராசஸில் வந்து ஃபிசிக்கல் மெமரியில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கா, அப்படி இல்லைன்னா அது வெயிட்டிங்கில் இருக்கா, எந்த ரொட்டீனை கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா ஸ்டப்பில் இருக்குது. சரிங்களா? ஸோ when the stub is executed it checks to see whether the needed routines are already in memory. Then அடுத்தல பார்க்கலாம். The stub replaces itself with the address of the routine and executes the routines. Same concept தான், ஆனால் அங்கே வந்து டேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம், இங்கே வந்து ஸ்டப்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். Thus the next time the particular code segment is reached, the library routines execute directly, incurring the no cost of dynamic linking. So under this scheme, all processes that use the language library execute only one copy of the library code. ஸோ இதனால் என்ன பண்ணுறோன்னா எல்லா ப்ராசஸுமே எந்த லாங்குவேஜ் லைப்ரரி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான காப்பி என்ன செய்கிறோம், எடுத்து வைக்குது லைப்ரரி கோட். திஸ் ஃபியூச்சர் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு லைப்ரரி அப்டேட் சச் அஸ் பக் ஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, லைப்ரரி அப்டேட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காண்டி எது யூஸ் பண்ணுறோம், பக் ஃபிக்ஸஸ் அப்படின்ட்டு. அதாவது எல்லா கோட் செக்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா, எப்போ வந்து தேவைப்படுதோ அந்த சமயத்தில் தான் அந்த லைப்ரரி கூடால என்ன லிங்கிங் ஆகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எதில் இருக்குது, ஸ்டப்பில் இருக்குது. ஸோ ஆல் ப்ராசஸ் வந்து எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லைப்ரரி கோட்ஸை யூஸ் பண்ணோம். ஸோ அது சம்மந்தமான அந்த எக்ஸ்டெண்டட் அதை பற்றிய லைப்ரரி அப்டேட் ஆகும் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பக் ஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். So a library may be replaced by a new version and all program that reference the library will automatically use the new version. So update ஆனால இந்த new version convert ஆகுது. So அதுதான் என்னது bug fixes. So without dynamic linking, all such program would need to be relinked to gain access to new library. So that program will not accidentally execute new incompatible version of the libraries. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து C++லேயே வேறு லேட்டஸ்ட்டாக ஒரு வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சிக்கும் C++க்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து சியில் வந்து என்ன இது கிடையாதுன்னா, நியூ டெலிட் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸே கிடையாது, நியூ டெலிட் அப்படின்ற ஆப்ரேட்டரே கிடையாது. ஆனால் அதே இது C++ல் பார்த்தீங்கன்னா நியூ டெலிட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆனது. அதே மாதிரி நீங்கள் ஒரு 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 வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் புது புது ஃபங்க்ஷன்ஸு புது புது ரொட்டீன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம் இல்லையா, புது புது ஃபங்க்ஷன்ஸ் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் புதுசாக ஆட் பண்ணுவோம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பழைய வெர்ஷன்லேருந்து நியூ அப்டேட்டட் வெர்ஷன் வந்து கண்டிப்பாக என்ன செய்திருக்கணும், அப்டேட்டட் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் அந்த நியூ லைப்ரரியில் வந்து என்ன செய்திருக்கணும், லிங்க் ஆகிருக்கணும். So more than one version of the library may be loaded into memory and each program uses its version information to decide which copy of the library to use. ஸோ நிறைய இதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனாலே நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்ட்டு ஒரு விளக்கமாக நான் சொல்லித்தரேன். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டே எடுத்துக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது. ஸோ பழைய வெர்ஷன் இருக்குது. பழைய வெர்ஷனுக்கும் இப்போ உள்ள வெர்ஷனில் உள்ள வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா, அதில் வந்து அந்த டூல்ஸ் பார்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த அவ்வளவு டூல்ஸ் பார்லேயே வந்து என்ன வச்சுப்பாங்கன்னா, மெயில் மெர்ஜ் இருக்குன்னா மெயில் மெர்ஜ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ புதுசாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய தேவையான மெனூஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் பழைய வெர்ஷனில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பழைய வெர்ஷன் உள்ள சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இப்போ புது வெர்ஷனுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த அப்டேட்டட் ஆனக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன செய்யணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை போய் டைரெக்டாக அப்டேட் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது என்ன செய்யுது, அங்கே சிஸ்டத்துலேயே அப்டேட்டட் ஆகலை அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. இதுதான் உங்களுக்கு பேசிக் ஐடியாவே. டைனமிக் லிங்கிங்னாலே பேசிக் ஐடியா இதுதான். ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சாலே போதும். ஸோ டைனமிக் லிங்கிங்னாலே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வேர்டு சொன்னேன். அதே மாதிரி புதுசாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோன்னா, ஸோ இன்ஸ்டால் ஆகும்போது அதில் வந்து
பழைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். திரும்ப நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்டேட் பண்ணக்கூடிய சமயத்துல நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து நெறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணக்கூடிய சமயத்துல, எதுக்கு அப்டேட் வெர்ஷன் சொல்லி குடுத்து திரும்ப ஒருக்கா அப்டேட் ஆகுது? அப்பதான் அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் லைப்ரரி என்னென்ன இதெல்லாம் இருக்கோ, அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? சேஞ்ச் பண்ணிவிடும். அப்படி இல்லாம அது வந்து சேஞ்ச் பண்ணல இல்லாம நீங்க வந்து புது ஃபங்ஷன வந்து நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா, பழைய வெர்ஷன்ல வந்து என்ன இருக்காது. அந்த புது ஃபங்ஷன் எதுவுமே அந்த லைப்ரரில இருக்காது. ஸோ நீங்க கால் பண்ணுனாலும் அது என்ன செய்யாது? கால் ஆகாது. ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க, எந்த இது குடுத்தாலும் அது என்ன செய்யணும்? அப்டேட்டட் ஆகணும். அப்போ அப்டேட்டட் ஆகணும். அதுக்கான ப்ரோகிராமா இருக்கணும். அதனோட லைப்ரரியாஸ் இருந்தாலுமே கண்டிப்பா என்ன இருக்கணும்? சிஸ்டத்துல போய் என்ன செய்யணும்? அப்டேட் ஆகி அது சேஞ்ச் ஆகி இருக்கணும். அப்படின்னு குடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா அந்த ப்ரோகிராமும், அந்த லைப்ரரியும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகக்கூடிய சமயத்துல என்ன செய்யணும்? சிஸ்டத்திலேயே அப்டேட்டட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்றதுங்க. புரியுதா? So more than one version of the library may be loaded into memory, and each program uses its version of decide which copy of the library use. Versions with minor changes retain same version number, whereas version with the major changes increment the number. இது தெரிஞ்ச ஒன்று தானே. ஒவ்வொரு வெர்ஷனும் இதாகக்கூடிய சமயத்தில் வெர்ஷன் வந்து நம்ம எப்படி தான் கொடுப்போம்? ஒரு நம்பர் கொடுத்துப்போம். அது வந்து சேஞ்சஸ் ஆகக்கூடிய சமயத்தில் அதோட நம்பர் என்ன வச்சுருப்போம்? இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். விண்டோஸ் எக்ஸ்பி இருக்குது, விண்டோஸ் 7 இருக்குது, விண்டோஸ் 9 இருக்குது, விண்டோஸ் 8 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அப்டேட்டட் ஆக ஆக அதுக்குன்னு நம்பர் என்ன வச்சுருப்போம்? வேரியண்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த 7க்கு இடத்துல லேட்டஸ்ட் வெர்ஷன் 8 ஆகும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. Thus, only programs that are compiled with the new library version are affected by incompatible changes incorporated in it. Other programs linked before the new library was installed. So first கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு அப்டேட்டட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அதுக்கான லைப்ரரி தான் ஃபஸ்ட் என்ன வச்சுருக்கணும்? இன்ஸ்டால் ஆகணும். வில் கண்டினியூ யூஸிங் த ஓல்டு லைப்ரரி. அதே சமயத்தில் நியூ லைப்ரரி இன்ஸ்டால் ஆகக்கூடிய சமயத்தில் ஓல்டு லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் அந்த நியூ லைப்ரரி என்ன வச்சுருக்கணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஷேர் லைப்ரரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷனுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ அப்டேட் பண்ணக்கூடிய சமயத்தில் நியூ வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் நம்மகிட்ட இருக்கணும். ஓல்டு வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் அதனோட லைப்ரரிஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம புது வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஆடட் ஆகக்கூடிய அந்த நியூ லைப்ரரி ஓல்டு வெர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரிஸையும் லைப்ரரிஸ் அண்ட் அதனோட ஃபங்க்ஷனையும் என்ன வச்சுருக்கணும்? கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஷேர் லைப்ரரி சொல்கிறோம். அதாவது புது வெர்ஷன் எதை ஷேர் பண்ணுது? பழைய வெர்ஷனில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஃபங்க்ஷனை ஷேர் பண்ணுது. ஸோ அன்லைக் டைனமிக் லோடிங், டைனமிக் லிங்கிங் அண்ட் ஷேர் லைப்ரரிஸ் ஜெனரலி require the help from the operating system. இதுக்கு கண்டிப்பாக யாரோட உதவி தான் தேவை? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட உதவி தான் தேவை. ஸோ இஃப் த ப்ராசஸ் இன் மெமரி ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஒன் another, the operating system is the only entity that can check the whether the needed routine is another process memory space. இந்தந்த இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடிய கம்ப்ளீட் வேலை யார் கையில் தான் இருக்குன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கையில் தான் இருக்குது. ஸோ தட் கேன் allow multi process to access the same memory addresses. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டைனமிக் லோடிங்னா என்ன, டைனமிக் லிங்கிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ டைனமிக் லோடிங் அதுக்கான ஈஸியான ஷார்ட்கட் வேர்டு என்னென்னா யூஸ் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன். அதுதான் வந்து டைனமிக் லோடிங். அதாவது ஃபிசிக்கல் மெமரியோட ஸ்பேஸ் வந்து ப்ராசஸோட அளவுக்கு வந்து, அதாவது ப்ராசஸோட அளவு எப்போவுமே ஃபிசிக்கல் மெமரியோட அளவோட குறைவாக தான் இருக்கணும். ஆனால் அது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமை என்ன பண்ணுறோம்? குட்டி குட்டியாக பிரிக்கிறோம். ஏன்னா ஃபிசிக்கல் மெமரியோட அளவு கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் ப்ரோக்ராமோட சைஸ் வந்து எப்படி இருக்குது? ப்ரோக்ராமோட சைஸ் கொஞ்சமாக இருக்கும். ஸோ அதனால ப்ரோக்ராமை குட்டி குட்டியாக ரொட்டீன் ஆட்டு பிரிக்கிறோம். ஸோ எந்த இடத்துல நமக்கு ரொட்டீன் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? கால் பண்ணுறோம். ஸோ இந்த கொடுக்கப்படக்கூடிய அந்த ரொட்டீன்ஸ் எல்லாமே ஒரு டேபிள், அதாவது ரீலொகேட்டபிள் டேபிளில் போய் எல்லாமே அப்படி இருந்துருவாங்க. ஸோ இருந்த உடனே எந்த ரொட்டீன் நம்ம கால் பண்ணுறோமோ அந்த ரொட்டீன் மட்டும்தான் என்ன செய்யும்? ஃபிசிக்கல் மெமரியில் போய் எக்ஸிக்யூட்டட் ஆகும். அதர்ஸ் எல்லாருமே நினச்சிருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரீலொகேட்டபிள் ரெஜிஸ்டர் என்ன பார்க்குது அப்படின்னா எந்த எந்த ரொட்டீனை வந்து கால் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கும். செகண்ட் என்ன பார்க்குதோம் அப்படின்னா ஏற்கனவே ஃபிசிக்கல் மெமரியில் ஏதாவது ரொட்டீன் வந்து அதாவது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குதா அப்படிங்கிறதே பார்க்கும். ஸோ ப்ராசஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வரைக்கும் இந்த பழைய கால் பண்ண அந்த நியூ ரொட்டீன் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி இல்லை ப்ராசஸ் வந்து ஃபிசிக்கல் மெமரியில் வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே வந்து இல்லை அப்படின்னா எம்டியாக இருக்குது அப்படின்னா உடனே என்ன செய்யுது? அந்த புது ரொட்டீன் வந்து என்ன செய்யுது? ஃபிசிக்கல் மெமரியில் போய் என்ன பண்ணுது? திரும்ப ப்ராசஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து டைனமிக் லோடிங் சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ டைனமிக் லோடிங் வந்து இதனோட வேலையை வந்து யார் தான் பண்ணுறா அப்படின்னா யூசர் கையில் தான் இருக்குது. ஏன்னா ப்ரோக்ராம் வந்து பெரிய லார்ஜ் ப்ரோக்ராம், அதை குட்டியாக பிரித்து கொடுக்குற வேலை நம்ம தான் பிரித்து கொடுக்குறோம். ஸோ அதனால யூசர் ஒன்லி த யூசர் தான் என்ன செய்கிறாங்க? அதுக்கான ஒரு இது பெர்ஃபார்ம் பண்ணுறது ஃபுல்லாகவே யார் தான் பண்ணுறா? யூசர் தான் பண்ணுறாங்க. அதுதான் டைனமிக் லோடிங். ஸோ திரும்பவும் ஒரு
இந்த டாபிக் வந்து நீங்கள் பண்ணச்சுமே இந்த ஒரு வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சாலே போதும். ஃபிசிக்கல் மெமரி சைஸை விட ப்ரோக்ராமோட சைஸ் சின்னதாக இருக்கணும். அப்படி இல்லை அளவு பெருசாக இருந்துச்சுன்னா அதை குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணி ருட்டீனாக பிரிக்கிறோம். தேவைப்படும் போது இந்த ருட்டீனை கால் பண்ணுறோம். அதுதான் என்னது டைனமிக் லோடிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருது வந்து டைனமிக் லிங்கிங் அண்ட் ஷேர் லைப்ரரிஸ் அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ டைனமிக் லிங்கிங் அண்ட் ஷேர் லைப்ரரிஸ் அப்படின்னா என்ன? நார்மலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடியது என்ன தான் யூஸ் பண்ணுறோன்னா டைனமிக் லிங்கிங் யூஸ் பண்ணுறோம். ஷேர் லைப்ரரிஸ்னால் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணதுக்கு தேவையான அவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ், மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும், இந்த லைப்ரரியில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கால் பண்ணுறதுக்கு தான் அதை வந்து லிங்க் பண்ணுறோம். அதாவது ப்ராசஸ் கூடால எதை லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷேர் லைப்ரரிஸ் ஃபங்க்ஷனை வந்து என்ன லிங்க் பண்ணுறோம். ஸோ அந்த லிங்க் பண்ணுறது யார் தான் பண்ணுறாங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ அப்படி லிங்க் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டப் அப்படிங்கக்கூடிய ஒரு டேபிளை வந்து யூஸ் பண்ணுது. இந்த ஸ்டப்போட வேல்யூ என்ன அப்படின்னா எந்தெந்த ரொட்டீன் வந்து கால் பண்ணுறோம், லைப்ரரியில் இருந்து எந்த ரொட்டீனை கால் பண்ணுறோம், என்னென்ன ரொட்டீன்ஸ்லாம் லைப்ரரியில் இருக்குது, எந்தெந்த ரொட்டீன்லாம் இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது, ப்ராசஸில் வந்து ஃபிசிக்கல் மெமரியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய வேலை தான் யாரோட வேலை, ஸ்டப்போட வேலை. சரிங்களா. ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு நியூ வெர்ஷனில் இருந்து ஓல்டர் வெர்ஷனில் இருந்து புதுசாக ஒரு நியூ வெர்ஷனை நம்ம என்ன செய்கிறோம், அப்டேட் பண்ணுறோம். ஸோ அப்டேட் பண்ணக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பக் ஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டைமில் அந்த லைப்ரரியோட என்ன செய்யறோம், அப்டேட் ஆயிரும். அதுதான் நம்ம பக் ஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பக் ஃபிக்ஸஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷனுக்கு வரக்கூடிய சமயத்தில் லைப்ரரியும் என்ன செய்யணும், அப்டேட்டட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகி வரக்கூடிய சமயத்தில் அந்த நியூ வெர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் கொடுத்து அதை என்ன செய்யணும், இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் Windows 8, அடுத்தது Windows 9, Windows 9. ஸோ ஒவ்வொரு டைம் இந்த வெர்ஷன் வந்து என்ன செய்யறோம், இன்செர்ட் ஆகிட்டே இருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து அப்படி ஓல்டர் வெர்ஷன்லேருந்து நியூ வெர்ஷனுக்கு வந்து அது நம்ம அப்டேட் ஆகக்கூடிய சமயத்தில் ஓல்டர் வெர்ஷனோட ஃபங்க்ஷனும் அதனோட லைப்ரரிஸ் எல்லாமே இன்னும் இருக்கணும், நியூ வெர்ஷன்லேயே இருக்கணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம இன்னும் சொல்கிறோம் ஷேர் லைப்ரரிஸ். அதாவது நியூ வெர்ஷன் கண்டிப்பாக வந்து ஓல்டர் வெர்ஷனில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே என்ன செய்திருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பண்ணக்கூடிய வேலை யார் தான் பண்ணுறா அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பண்ணுறாங்க. ஸோ டைனமிக் லோடிங் வந்து இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா டைனமிக் லோடிங்க்கும் டைனமிக் லிங்கிங்குள்ள வேரியேஷன். டைனமிக் லோடிங் வந்து யூஸ் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன், ஸ்பேஸை வந்து யூட்டிலைசேஷன் பண்ணுறது தான் டைனமிக் லோடிங் யூஸ் பண்ணுறோம். டைனமிக் லிங்கிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்து லிங்க் பண்ணுறதுக்கான தான் டைனமிக் லிங்கிங் யூஸ் பண்ணுறோம். டைனமிக் லோடிங்கில் இன்னொரு வேர்டு என்னென்னா இது வந்து ஒன்லி யார் தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணது யார் அப்படின்னா யூசர் மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க டைனமிக் லோடிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் டைனமிக் லிங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணது யார் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து ரீலோகேட்டபிள் ஸ்டேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம் டைனமிக் லோடிங்கில். ஆனால் டைனமிக் லிங்கிங்கில் ஸ்டப் அப்படிங்கக்கூடியதை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனி வரக்கூடிய சமயங்களில் இனி அடுத்த வீடியோலலாம் ஸ்வாப்பிங்னா என்ன அப்படின்னு கூட நெக்ஸ்ட் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் கருத்து நீங்கள் பதிவிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் இதில் ஏதாவது தப்பு இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ இல்லை டீச்சிங் மெத்தடை மாற்றணும் அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவேன். ஓகே. நன்றி. ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.